அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஃபைன். அல்ஹம்துலில்லா. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி தான். நீங்கள் எத்தனையோ வகையான குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பார்த்துப்பீங்க. ஆனால் குலாப் ஜாம் செய்யக்குள்ளேயே உங்களுக்கு பால்ஸ் பிடிச்சே டைம் அவ்வளவு வேஸ்ட்டாக போய்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள். குறைஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமானாலும் குலாப் ஜாமுன் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு எடுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதோட அதே கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. பின்னர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கொண்டு இவற்றையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுற நேரம் பேக்கிங் பவுடர், கோதுமை மாவு, பால்மா, உப்பு இவை அனைத்துமே எல்லா இடத்துக்கும் பரவின மாதிரி மிக்ஸ் ஆகணும். ஒன்று கூட ஒரு பக்கத்துக்கு போகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னாண்டா ஒரு மாவரியை எடுத்து நீங்கள் இவற்றை அரிச்சு எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி கொள்ள வேணும். பின்னர் நீங்கள் ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. அந்த முட்டையோட 2 டேபிள் ஸ்பூன் அளவில் சீனி சேர்த்துக்கோங்க. மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோடைய 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கொண்டு இவற்றை நன்றாக நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். பீட் பண்ணுற பதம் என்னன்னு சொன்னா, நீங்கள் சேர்த்துன சீனி நன்றாக கரைஞ்சி வரும் அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணுற நேரம் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் பீட் பண்ணுற நேரம் உங்களோட அந்த மிக்சர் நல்ல பபுள்ஸ் நல்ல பீட் ஆகி வாரது. ஸ்டெப்ஸ் என்னன்னு சொன்னா, உங்களோட ஃப்ளாவோட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கிற எக் மிக்சரையும் சேர்த்து ரெண்டையும் கலக்கிறது தான். அதாவது நீங்கள் எடுத்துக்கிற அந்த 1 கப் அளவு கோதுமைமா, 1 கப் அளவு பால்மா என்று சொல்கிறது. அதில் 1 கப் 250 கிராம் ஆனதாகத்தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட வேறு எக்ஸ்ட்ரா ஆயிலோ எக்ஸ்ட்ரா வாட்டரோ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்னால் அந்த எக் 3 ஸ்பூன் வாட்டர் 3 ஸ்பூன் ஆயில் இந்த மிக்சருக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் மூடி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி வைங்க. அதை விட கூட நேரம் நீங்கள் வைக்காதீங்க. அந்த 5 மினிட்ஸ் அதை வைக்கிற நேரத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான சிரப்பை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் 500 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவு பட்டை, ஏலம் இவற்றை சேர்த்துக்கொண்டு இனியும் அதே கப் அளவில் சீனி சேர்த்துக்கோங்க. அதாவது 250 கிராம் அளவு மாதிரி சீனி சேர்த்துக்கொண்டு இவற்றை நல்லா கலக்கி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் அது கொதிச்சு வர நேரம் நீங்கள் உங்களுக்கு தேவையான குலாப் ஜாமை நீங்கள் ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் குலாப் ஜாம் பால்ஸ் பண்ண முதல்ல உங்களோட கைக்கு எண்ணெய் தடாவிக்கோங்க. எண்ணெய் தடாவி கொண்டதுக்கப்புறம் உங்களோட மிக்சர் உங்களோட கையில் ஒட்டாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான போல்ஸை நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் போல்ஸ் பிடிக்கிற நேரம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணின மாதிரி பால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா பால்ஸையும் நீங்கள் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுற நேரம் உங்களோட அடுப்பை கட்டாயம் நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. தூண்டி வைக்காதீங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட பால்ஸில் நிறம் வேகாமலேயே குயிக்காக கலர் மாறிவிடும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் கொஞ்சம் மாற விட்டுட்டு நீங்கள் உங்களோட சிரப்போட நீங்கள் ஒவ்வொன்றா சேர்த்து எடுத்துக்கிற நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் ரெடி.